ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் ரீசண்டாக இந்த கேஸ் ஹியரிங்க்கு வந்தது. ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்க கண்டிப்பாக ஒன்று சேரணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதுக்கு ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க. 2013 தான் இவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. 2020 ஒரு பெண் குழந்தையும் இவங்களுக்கு பிறக்குது. அவங்க பேர் ஆன்வி. அவங்களுக்கு இப்போ 5 வயசு ஆகுது. சில மாதத்துக்கு முன்னாடி குடும்ப பிரச்சனை காரணமாக டிவோர்ஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, நல்லா தானே போயிட்டுருக்குன்னு கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாரும் நீங்கள் பிரியறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஜிவி பிரகாஷ் என்ன ரிப்ளை பண்ணாருன்னா, நாங்கள் 2 பேரும் பேசி எடுத்த முடிவு இது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எங்கள் ப்ரைவசிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி டிவோர்ஸ் கேஸ் ஹியரிங்க்கு வந்திருக்கு. அப்போது கோர்ட்டுக்கு ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி தனித்தனியாக தான் வந்திருக்காங்க. விசாரணை முடிஞ்சு கோர்ட்லேருந்து போகும்போது 2 பேரும் ஒன்றா ஒரே காரில் தான் போயிருக்காங்க. ஸோ இதை பார்த்த ரசிகர் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் திரும்பவும் நீங்கள் ஒன்றா சேரணும், உங்கள் குழந்தைக்காக ஒன்றா சேர்ந்து வாழணும்னு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக ஃபஸ்ட் டைம் சைந்தவி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. எங்கள் 2 பேருக்கும் என்ன தான் டிவோர்ஸ் ஆனாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவும் மாறாது. எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஜிவி நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியாது. ஆனால் அதுக்காக நாங்கள் ஒன்றா தான் வாழ்ந்தாகணும்னு எந்த அவசியமும் இல்லை. நாங்கள் 2 பேரும் நல்லா பேசி எந்த மன வருத்தமும் இல்லாமல் எடுத்த முடிவு தான் இது. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டிவோர்ஸ்க்கு அப்புறம் தொடரும்னு ரொம்ப எமோஷ்னலாகவே சொல்லியிருந்தாங்க. இந்த ஆன்சருக்கு முன்னாடியே செலப்ரேஷன் ஆஃப் லைஃப்ன்ற கான்செப்டில் 2 பேரும் பிறை தேடி இரவு சாங் பாடியிருப்பாங்க. அதில் ரொம்ப எமோஷனாகவும் ஆயிருப்பாங்க. அது ரொம்ப வைரலாகவே ஆச்சு. ஏன்னா இவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்டர்வியூஸில் பிறை தேடும் இரவு சாங் நான் ஜிவிக்காக பாடினேன்னு சைந்தவி சொல்லியிருப்பாங்க. நான் சைந்தவிக்காக பாடினேன்னு ஜிவியும் சொல்லியிருப்பாரு. அந்த கான்செப்ட் முடியும் போது சைந்தவி என் வாழ்க்கையில் பெரிய ஹிட் கொடுத்தது ஜிவி சார் தான், அவருக்கு பெரிய நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜிவி பிரகாஷும் சைந்தவிக்கு பதிலுக்கு நன்றி சொல்லியிருப்பாரு. சைந்தவி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, என் பொண்ணு தூங்க வைக்க நான் பாடினா அவளுக்கு பிடிக்காது, அம்மா சும்மா இரு பாடாதன்னு சொல்லிடுவா, ஆனால் அவங்க அப்பா பாடினா ரொம்பவே ஹாப்பியாக ஆயிடுவான்னு சொல்லியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் ஒரு லைவ் ஷோக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் பொண்ணு அப்பான்னு கூப்பிட்டு ஸ்டேஜுக்கு விளையாடிட்டு இருக்கிறது இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஜிவி பிரகாஷ் சைந்தவியோட டிவோர்ஸுக்கு பேச்சுலர் மூவி ஹீரோயினும் ஒரு காரணம்னு ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சைந்தவி கொடுத்த ரிப்ளைக்கு உங்களோட கருத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.